Hi guys. Hi guys. Welcome back to Ruti Lifestyle. ஓகேங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி பட்டு வந்து கண்டினியூவேஷன் தான். காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்னிங்கில் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வெட் மார்க்கெட் போகணும், அதாவது அந்த கம்பவுண்ட் லாயானுக்கு போகணும் பெண்டாஸில். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து குளிச்சு கிளம்பி நம்ம வந்து மாலுக்கு தான் வந்திருக்கோம், அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட சொல்லி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ருட்டி இப்போ எங்கே போகலாம்? இப்போ வந்து முதல் காரியம் வந்து நம்மளுக்கு இப்போ மணி என்ன தெரியுமா டீ பிரேக் டைம் மணி டீ பிரேக் போகணும். அதான் நாங்கள் டீ பிரேக் செய்யணும், ஆனால் கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம், இப்போ எங்கே டீ பிரேக் போனோமா இப்போ நண்டு போயிட்டு இருக்கோம். அந்த லொக்கேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா எங்களே பார்க்கலாம், நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கே போகிறோன்னா அந்த சோப்பு கல்லு ரொம்ப இந்தியன் டீ என்ன சிக்கன் ரைஸில் சிக்கன் ரைஸ் பக்கத்தில் அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துடும் பாருங்க. ஸோ இப்போ சிக்கன் ரெசிபி தான் போகிறோம். போயிட்டு காஃபியோ கேக்கோ ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொன்னாங்க ரூட்டி. ஆக்சுவலி சிக்கன் ரெசிபி வந்து டீ டைம் ஸ்பெஷல் இருக்கும். ஸோ டீயோ காஃபியோ வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், நம்ம கேக் வாங்கணுமா. சரி வாங்க உள்ளுக்கு போகலாமா? என்னோட வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக், என்னோட சாக்லேட் இன்டெலிஜென்ட், இங்கிலீஷ் டீ, ரோஸ் பெட்டல் காஃபி. இது வந்து சுகர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். கேக்கு இதில் தான் சாப்பிடுறது சின்ன பாட்டில் நம்ம ருசிக்கு ரசித்து சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் இங்கிலீஷ் டீ. பார்த்தீங்கன்னா எப்படி சுகர் இந்த வெள்ளை சீனி வந்து சுகர். ஸோ எனக்கு வெள்ளை சீனி ஒரு போடும் கழிச்சு பாருங்க. நம்ம ஊற்றி வந்து அவங்க வேலை பார்த்து கரெக்டாக செஞ்சிருந்தாங்க. நான் பேசுகிறேன் இந்த மாதிரி டீ பற்றி சொல்லிட்டு அவங்க கேக் அடிச்சு விட்றாங்க. கேக் எப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து என்னோட ஃபேவரட் சாக்லேட் இருக்கு. ரூட்டிக்கு வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் சிக்கன் ரெசிபி தான் அவரோட ஃபேவரட். கேக்குமே வச்சு ஃபேவரட்னா அவனுக்கு அதுதான். ரெண்டுமே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கினா சரி, கேக் வாங்கினா சரி, கண்டிப்பாக பிளாக் ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். பார்த்தீங்கன்னா கேப்பில் வந்து இங்கே தேர்ட் பண்ணி இந்த வண்டி இருக்கிறாங்க. இதுதான் நம்ம அங்கே கேக் சொல்லுவாங்க, என்னோட கேக் நம்ம சாப்பிட்டுட்டு நான் ரசிச்சு சாப்பிடுவேன். ஸோ எந்த ஷாப் போகிறோம், என்ன ரூட்டி வாங்குறாங்கன்ட்டு அப்போமா ஒரு இடத்துல சர்ப்ரைஸாக காமிக்க இடத்துல வைரல் அது நாங்கள் பார்த்து போல. ஆனால் இப்போ எனக்கு இருக்கல அதெல்லாம் நாங்கள் போல இந்த வருடத்துக்கு நம்ம பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி இங்கே தான் கொஞ்சம் வயிற்றை ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போகணுமாக்கா ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா காலைல மார்க்கெட் போகணுமா, மார்க்கெட் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்டில் போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிடலான்னு. ஸோ இப்போ தான் சாப்பிட்றோம். ஸோ அதனால தான் லைட்டாக இது வந்து டீ இப்போ நம்ம ஹெவியாக சாப்பிட்டோமா நடக்க வந்து சோப்பிடாது. நானே இதுக்கே நான் சோப்பிடாது தூக்கத்தான் வருது. அது வந்து நம்ம லைட்டாக வந்து நடக்கும்போது அது பார்க்க நல்லா இருக்கும். ஆக்சுவலி இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஏன் குப்ராவில்
எனக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையோ நம்ம லூத்திக்கு பிடிக்கலையா தெரியுமா அவங்களோட ஷாப்ஸ் தான் நிறையா இருக்கு தெரியுமா ஷாப்ஸ் சொல்லிட்டே தரேன். Cheers to you. Kaya kay Greece tea kunci family coffee వచ్చేసి అలాగే Greece tea kunci Actually, இந்த ரோஸ் பெட்டல் சாப்பிடலாம் நினைக்கிற வாயில போயிடுச்சு. கண்டிப்பா சீக்கிரம் ரெசிபி வந்தீங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல் காஃபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. புதுசாக வந்துருக்குங்க. ஓகேங்க, ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ரொம்ப நாள் செஞ்சு இப்போ நம்ம திருப்பி விளாக் போட்டோம்ல, ஸோ சாப்பாடு கொடுங்க, லவ் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. யாரு எங்களுக்கே தெரியல, பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஐ டோன்ட் நோ. நம்ம வந்து நிறைய வீடியோவில் போடுறீங்க. டைம் வந்து நானும் வேலை ஈஸியாக இருக்கு, அவங்களும் நூற்றியோ ஒன்றியாக இருக்கிற அவங்களும் லைக் பார்த்து இல்லையா பார்த்துட்டா தானே அவங்க கூட ஒரு ஹெல்பிங் இருப்பாங்க. அந்த நூற்றி இப்போ ரிலீஸ் தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம 2 பேர் இருந்தால் மேக்ஸிமம் வீடியோ. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா முன்ன வந்து ரூக்கி வந்து வீட்டில் இருந்தாங்க. ஸோ நான் வந்து நம்ம கேரளில் இருந்தப்ப நம்ம ஃபுல்லாக விளாக் போட்டோம். இப்போ நம்ம திருப்பி புஷ் மாதிரி திருப்பி உங்களோட கனெக்ட் ஆகணும்னு சொல்லி தான் இந்த முயற்சி நான் எடுக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் இருக்கேன். இந்த யூடியூப்பை வந்து நான் ஓப்பனாக சொல்லணுன்னா இது வந்து நான் ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக பார்க்குறேன், ஒன்று வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறேன். ஸோ நாங்கள் என்ன செய்கிறோன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னவே வந்து இது மூலிமா என்னால் ஏதாச்சும் ஒன்று என் ஹஸ்பண்டுக்கு நான் ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா ஃபைனான்ஷியலி அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலி. அதனால தான் நான் இந்த சேனலை வந்து விடுறதுக்கு எங்களுக்கு வந்து மனசு வராமல் நான் கிப்பான் போட்டுகிட்டே இருக்கேன். ரீல்ஸ் போட்டால் கூட அவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக்கு கூட கொடுக்க மாட்டேன்றீங்க, கமெண்ட் போட சொன்னால் கூட கமெண்ட் கூட போட மாட்டேறீங்க, ஆனால் பார்க்குறீங்க. எனக்கு இதுக்கு மேலே எப்படி என்ன சொல்லி கேட்குறதுன்னே தெரியல. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இந்த என்னது சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ணி எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. அதனால தான் நான் வந்து இப்படி நார்மலான லைஃப் ஸ்டைல் தான் வாட் வி ஆர் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் லவ் சப்போர்ட் கொடுங்க. ஏதோ என்னால் ஒரு முயற்சி இதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வேயை தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக்லாம் சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து அப்படியே ஸ்லோவாக ஊற்றி வந்து என்ன செஞ்சாலும் ரூஸாக வடிஞ்சிருவாங்க. ஸோ நம்ம எஸ் ரூட்டிக்கு என்ன பார்க்க வந்தாங்களோ போயிட்டு வீட்டுக்கு பார்க்கலாம். ஓகேங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க என்ன வீடியோ எடுக்கிறத. ஓகே, போயிட்டு உள்ளுக்கு பார்க்கலாம். ஆனால் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இயோன் துப்ரா வந்து பெருசு, நிறைய யாரு ஷாப்பு லூட்டியோட ஷாப் வச்சிருக்கு சொல்கிறாங்க. லூட்டி வந்து இன்னும் கடைலாம் வாங்கலைங்க, கடையில் ஒரு வாங்கலை அவங்க கடை ஷாப்பிங் ஒரு கடையெல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நான் போட்டுக்கிற இந்த அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு லிங்க் வேணும்னா கமெண்டில் வந்து சொல்லுங்க. ஓகேவா? லிங்க் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எப்படி மாட்டாமல் கமெண்ட் பண்ணுறேன். என்னோட ஃபேக் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. பிகாஸ் வாக்கிங்னால நிறைய போட்டுட்டு அழகாக போட்டு அழகாக வரலாம். இந்த லிங்க் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிங்க் வேணும்னா மறக்காமல் கேளுங்க. ஓகே, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், கோடும் கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஸோ மறக்காமல் என்னது எப்படி எங்கே வாங்குறாங்க என்ன செய்கிறாங்க எல்லாமே லிங்க் எங்களுக்கு மறக்க கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். நோ கமெண்ட் நோ லிங்க்.
சொல்லுங்க. பேபி ஷூலா மை காட். இன்னும் கடவுள் தான் நம்மளுக்கு இந்த பிளெஸிங் கொடுக்கல. எனக்கு அழுக வருது, வேண்டாம். ரொம்ப கியூட்டா இருக்கு, அழுகா. அதுதான் இங்கே ரொம்ப நாங்கள் சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் லூத்தி வந்து இந்த இந்த பிள்ளைங்க ஷூ பார்த்தாலே எக்ஸைட்டட் ஆகிடுவாங்க. பாப்பாவுக்கு இது இப்படி போடணும், ஆம்பளை பையனுக்கு இப்படி போடணும்லாம் பிளான் பண்ணுவோம். கடவுள் இப்போ ஆம்பளையோ பொம்பளையோ நாங்களாம் என்ன கொடுத்தாலும் சரி. எப்போ கடவுள் கொடுப்பாருன்னு பார்த்துட்டு. ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூத்தி வந்து ஜாமான் வாங்கணும்னு சொன்னாங்க. சரி, அவங்க பேக் தான் பார்க்கணும் நாங்கள். ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். நிறைய சேல்ஸ் போட்டிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் gift கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் கிஃப்டெல்லாம் கொடுக்கலாம். உங்கள் ஹஸ்பண்டுக்கோ, பிரதர்ஸ்க்கோ, அப்பாவுக்கோ. ஸோ அழகாக ரேப் பண்ணியும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டுறேன். ரொம்ப சேல்ஸ் போட்டிருக்காங்க. ஹரி ரயா சேல்ஸுங்க. போனீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்ச மாதிரி இது இந்த மாதிரி ரெட்டி பேக்கில் எப்படி இருக்குது விலை? ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது. உங்கள் பட்ஜெட் எடுத்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். நீங்கள் 1000 வெள்ளி கூட வாங்கலாம், 100 வெள்ளி கூட வாங்கலாம். உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ. ஆனால் பேக் வேலை கூட தான், ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 70% வரைக்கும். எடுத்துட்டு வாங்க பேக். பாருங்க கைஸ், லூட்டியோட பேக்கு. ஆனால் இது கருப்பு கலரு, இது வெள்ளை கலரு பேக். ஸோ இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 139.90. ஓகே, ஸோ 70% ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இப்போ எல்சி வாய்கிக்கி தான் வந்திருக்கேன். ஸோ இதுவும் இயானில் தான் இருக்குது, ஆனால் வெளியில் இருக்குது. ஸ்டாருக்கு ஷாப் லாட்ஸில் போனது வந்து இயான் மால்குள்ளே உள்ள இயானுக்கு தான் போகணும். ஸோ இது வந்து அதுக்கு வெளியில் உள்ள ஷாப் லாட்ஸில் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா சேல்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் ரீசனபிளாக இருந்துச்சு, ஒரு சில க்ளோத்ஸ் வந்து கொஞ்சம் விலையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஆனால் இந்த ஹரி ராயாவுக்கு வந்து சூப்பரான டீலிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கிளிம்ஸாக தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எதுவுமே நான் வாங்கலை, விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணினேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எதுவுமே ஷாப் பண்ணல, இங்கே எங்கேயுமே க்ளோத்ஸ் எதுவுமே வாங்கலை. ஸோ உங்களில் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்களா. ஸோ க்ராப் டாப்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க, ரீசனபிள் ப்ரைஸாக இருந்து. ஓகே காய்ஸ், இந்த கடை பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு இல்லை, நான் போகிற கடை வந்து மேலே பாருங்கள். இதுதான் தஸ்யா புக் ஸ்டால். இதுதான் வைரலாக போடு ஜோல பிக்கஸ்ட் புக் ஸ்டால் சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். நேருக்கு இதுதான். இப்போ நம்ம உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் புக் ஏதாச்சும் பார்க்க போகிறேன். ஜஸ்ட் இன்னைக்கு வந்து சர்வே தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து என்னென்ன புக்கு வைக்கிறேன், என்ன நான் ஒன்று காமிக் பைத்தியம் அண்ட் ஃபிக்ஷன் பைத்தியம். ஸோ இது எந்த புக்கு தான் புக்காச்சும் நான் தேடுவேன். வாங்க போகலாமா? போகலாம். ரூட்டியோட எக்ஸைட்டட். நாட் ஒன்லி புக் ஸ்டால், இது வந்து எல்லாமே இருக்குது. செவரியன் இருக்குது. ஓகே, ஸோ த லார்ஜஸ்ட் புக் ஸ்டால்.
பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஸ்டைல். இதுதான் ஒர்க் ஸ்டைல்னா என்னென்னா மோர் டு ஒர்க் லைஃப் டு நாலேஜ் கேட்கலாம். ஸோ உள்ளுக்கு வந்து என்னென்னா உங்கள் சில பேர் வந்து வேறு மாதிரி ஒர்க் ஸ்டைல் இருக்கும். பிஸ்னஸ் இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது இப்படி மோட்டிவேஷன் மாதிரி புக்ஸ். ஸோ உள்ளுக்கும் வந்து ஸ்பேஸ் இருக்குது, உட்காந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு வேணுன்ற புக்கை நீங்கள் எடுத்துக்கலாம், ரிஃபர் பண்ணலாம், படிக்கலாம், காமிக்கிறோம். அங்கே சிட்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த பேர் உட்காந்து ஒரு ரிஃபர் பண்ணுவாங்க, படிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா புக்கு கேட்டகரியே நிறையா இருக்குது. உள்ளுக்கும் இருக்குது. எக்ஸாம்பிளில் ஒரு புக் கிடைக்கிறேன். இது வந்து அன்லாக் வெல்த் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மாதிரி புக்கில் என்னென்னா உங்கள் வெல்த் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து பில் பண்ண, எப்படி ஓவர் கம் பண்ண, எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி இது ஒரு லைக் மோட்டிவேஷன் மாதிரி ஒரு கைடன்ஸ் பண்ணி எக்ஸாம்பிள் தரோம். நம்ம ரொம்ப வேகமாக பேச முடியாது. ஸோ நிறைய புக் இருக்குது, நிறைய கைடன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி புக்கு வேணுமோ அந்த மாதிரி புக் இருக்குது. ட்ரேடிங் கூட இருக்குது. நம்பர்ஸ், நெப்போலியன் அவரோட வாக் இருக்குது, அவங்க பற்றி இருக்குது. ஸோ உள்ளுக்கும் இடம் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இங்கே உள்ள வீடியோ வந்து நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மளும் புக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? அப்புறமேல கண்டினியூ பண்ண அப்புறமே டின்னர் போகணும். எஸ். ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வர புக்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கிஃப்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு அங்கே. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜேபி இயான் திப்ராவில் போய்ட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங்கு, அங்கே வந்து நம்ம புக்கை பிரித்து எந்த புக்குமே படிக்க முடியாது, எல்லாமே ஃபுல்லாக சீல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க் பிளேஸில் வந்துட்டு ஒரு சில பேர் அங்கே உட்காந்து லேப்டாப் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மேபி அவங்க வேலை ஏதாச்சும் செஞ்சிட்ருக்கலாம், அதை தான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலி புக் ஸ்டால்லாம் பார்த்தாச்சா? திருப்தியா? புக்ஸாக பார்த்தாச்சு. வேலை தான் நார்மலாக இங்கிலீஷ் அந்த முக்காசி அந்த காமிக்ஸ் அண்ட் ஃபிக்ஷன்லாம் மினிமம் ப்ரைஸு 60 நார்மல் ஸ்டாண்டர்ட்லாம். இங்கிலீஷ் புக்கெலாம் கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம லூத்தியோட ஃபேவரட் இடம் பாடி. ஸோ உள்ளுக்கு என்னென்ன இருக்குது போய் பார்ப்போம். இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி விண்டோ ஷாப்பிங் தான் அவங்களோட நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். இந்த புக்கு நான் ஆக்சுவலி பார்க்க தான் வந்தேன் என்னென்ன இருக்குது ஃபிக்ஷனு. இப்போ படினி வந்து விண்டோ ஷாப்பிங்கு என்னென்ன இருக்குன்னு நெக்ஸ்ட் டைம் தான் மனுஷன் அள்ளணும்னா அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இது நம்மளுக்கு தேவைப்படுற பார்த்துக்கணும். என் பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துச்சு, வாங்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்சிக்கும் வந்தாச்சு. வின்சியில் வந்துட்டு ரொம்ப கலெக்ஷன்லாம் அழகழகாக இருந்துச்சு. ஸோ வின்சியில் ஆஃபீஸ் வேர்லாம் நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு விண்டோ ஷாப்பிங் தான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்தது மெயின் காரணம் வந்து வின்சி உள்ளுக்கு வந்துட்டு ஷூஸோ பேக்கோ எப்படி இருக்குது பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வின்சி கலெக்ஷன். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி ஓகேங்க. நான் கேட்ட மாதிரி கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வின்சி கலெக்ஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அங்கே உள்ள பேக்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், சேண்டலாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஜஸ்ட் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் பார்த்தேன். அங்கே உள்ள கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்லிங் பேக் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷூஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ எத்தனை பேர் இந்த ஹரி ராயாவுக்கு வந்து போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், போயிருந்தீங்கன்னா வின்சிக்கு. ஆக்சுவலி படினியும் வின்சியும் வந்து ஒரே ஸ்டார் தான். ஒன்று வந்து ட்ரெஸ், ஒன்று வந்து இந்த மாதிரி ஷூக்கும் பேக்குக்கும் உள்ளதுங்க. ஸோ பிடிச்சிருக்கான்னு ஓகேங்க. இப்போ வந்து ரவுண்டு சுற்றி கடைசியில் இது செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்னோக்
கிச்சன் தான் போகிறோம். ஆக்சுவலி ஏன்னா இப்போ வந்து நோன்பு திறந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்னால நம்மளால போக முடியாது. முக்கால்வாசி கடை வந்து ஃபுல் ஹவுஸ்ன்னு போட்டுட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. இப்போ தான் உள்ளுக்கு பூண்டு என்ன சாப்பிட போகிற பார்ப்போம். எஸ். ஸோ நாங்கள் என்ன செய்வோம், ஆர்டர் பண்ணி முடிஞ்சோன்னே என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம் அப்புறம் ஷேர் பண்ணுவோம். அது வந்து மோஸ்ட்லி வந்து லைக் தாய் ஃபுட். Thai food. ஓகே வாங்க போகலாம். ஓகேவா? ஓகே, என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா பீஃப் க்ரீன் கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவ் சாஸு, அந்த சாஸ் மாதிரி ஸ்வீட் சவு, அப்புறம் அதில் வந்து அந்த கச்சா வேர்க்கடலையை அரைச்சி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து மஷ்ரூம் வெஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் மிக்ஸ் சீ ஃபுட் மாதிரி ஸ்டர் ஃப்ரை. இது எல்லாமே வந்து தாய் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஸோ நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னாக்கா வந்துட்டு ரூட்டி பேசின ஆடியோ வந்து இந்த வீடியோவில் வரவே இல்லை. வாய்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதனால தான். ஸோ இதெல்லாம் தாங்க நாங்கள் ஆர்டர் நம்ம இப்போ என்ன செய்வோம், சாப்பிடுவோம். வயிற்று பசிக்குது, சாப்பிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகேங்க, அப்புறம் பார்க்கலாம். கடைசியாக வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தான். இப்போ நான் அதை சாப்பிட போகிறேன். ரூட்டி வந்து இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூட்டி பாய் போராடுவோம் சவுக்கு போராடுவோம். சரி, இப்போ வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிடலாம். இதான் ஒரு ஸ்டிக்கி ரைஸ். செம்மையாக இருக்கு. ஹாய் காய்ஸ். ஹாய் காய். ஓகே, நம்ம செல்லக்குட்டியை பார்த்துட்டிங்களா? ஓகே, ஸோ நம்மளோட vlog நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஓவர் டயர்ட். ஆக்சுவலி நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணோம். விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு எப்படி தெரியுமா, எக்ஸசைஸ் while விண்டோ ஷாப்பிங். பிகாஸ் தப்ரம் வந்து ரொம்ப பெருசு. எஸ். ஸோ அது வந்து எப்படி தெரியுமா, எந்த சைடு இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய சுற்றி வந்தீங்க அப்படி தான். நம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி நீங்களும் போனீங்கன்னா பாருங்க, பிடிச்சிருந்துச்சா வாங்கிக்கோங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆக்சுவலி நம்ம சும்மா இன்னைக்கு உங்கள்கிட்ட vlog கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சேல் பண்ணுவோம். இந்த ராயாக்கு வந்து நிறைய இடத்துல சேல்ஸ் போடுவாங்க. இமேஜின் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ஷாப்பு பார்த்தேன், நான் சும்மா அப்பப்போ பார்ப்பேன். எல்லாமே 65 இன்ச்சுங்க. எட்டாச்சு நான் எவன் கொடுக்குறாங்க ஷாப் டிவி ஷாப் 65. ஸோ இந்த ராயா எப்போதும் மலேசியாவில் வந்து ராயா டைம் தான் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. அது 70% சேல்ஸுங்க. நம்ம செல்லக்குட்டி பார்த்துட்டீங்களா எல்லாரும்? செல்லக்குட்டி என்ன தெரியுமா வெயிட் பண்ணுது, அவங்களோட பர்கர் கிங் வெயிட் பண்ணிருக்க. அவனுக்கு வந்து நகட் வாங்கிட்டு வந்தோம். இப்பதான் செல்லக்குட்டி இப்பதான் தூக்கி எந்திரிச்சு வந்தாங்க. எஸ். ஸோ நம்மளை பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி தான் பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கொடுக்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ண மாட்டேறீங்க. ஸோ நாங்கள் சொல்ல தான் முடியும், செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எஸ். ஓகேலா. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சொல்லி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்க லவ் சப்போர்ட் கொடுங்க. லவ் சப்போர்ட் கொடுக்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, சோ அடுத்த வீடியோ அடுத்த vlogsல பார்க்கலாம். பை. சந்திப்போம். கோல் வெல்லுபடி பீசர் ஹார்ட். பீசர் ஹார்ட். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதுதான் இல்ல ஆராய்ச்சி பண்ணுறீங்க. அது 1 கோட் தான் வந்துச்சு எனக்கு. வளர்றாரு. ஆக்சுவலி டயர்ட் ஆயிட்டாங்க போல. ஓகேங்க. பை.